வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி சிஎஸ்ஆர் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில எல்டிஏ கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து குளோரோ எத்தில் ஃபார்மேட் கூட வினைபுரியுது. இரண்டாவது படியில மெத்தில் வைனைல் கீட்டோன் கூட ட்ரையத்லமீன் முன்னிலையில வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இங்க 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல் படி என்னன்னு பாருங்க. முதல் படி எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து வெகுவா விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். இது பொதுவாக வந்து லெஸ் ஹிண்டட் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்களை வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அசிட்டிக் பொசிஷன் இருக்கு. இது ஒரு அசிட்டிக் பொசிஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அசிட்டிக் பொசிஷன். ஸோ எல்டிஏ பயன்படுத்தும் பொழுது எந்த பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து புரோட்டானை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா கார்பனைலுக்கு அருகில் இருக்கு. அதே வேளையில் இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் ரிங்குக்கு அருகில் இருக்கு. அதே வேளையில கார்பனைல் குரூப்புக்கு அருகில் இருக்கு. அப்போ இந்த பொசிஷன் தான் மோர் அசிட்டிக் பொசிஷன். ஸோ நம்ம எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப இங்கிருந்து ஒரு புரோட்டானை எடுத்து அதனுடன் தொடர்புடைய ஒரு ஈனிலைட் அயானை வந்து அது உருவாக்கும். ஸோ இந்த ஈனலைட் அயான் அதற்கு அடுத்த படியில் குளோரோ எத்தில் ஃபார்மேட் கூட வினைபுரிய போகுது. ஸோ இதுதான் குளோரோ எத்தில் ஃபார்மேட். எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான் முதலில் இங்கு நகருது. இதைத் தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்குது. இதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் ஆக்சிஜனை நோக்கி நகருது. மறுபடியும் அது உள்ள வரும் பொழுது சிஎல் மைனஸை வெளித்தள்ளி உங்களுக்கு கீட்டோ எஸ்டர் காம்பவுண்ட் வந்து கொடுக்குது. சரிங்களா? குறிப்பா இந்த வினைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்டு கிளைசியன் காண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லி பேரு, அல்லது கிராஸ்டு கிளைசியன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேரு. சரி, அடுத்த படியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதற்கு அடுத்த படியில மெத்தில் வைனைல் கீட்டோன் கூட ட்ரையத்லமின் முன்னிலையில வினைபுரியுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் மோர் அசிட்டிக் பொசிஷன். என்ன காரணம் அப்படின்னா 2 பக்கத்துலையும் கார்பனைல் குரூப் இருக்கு. அதே வேளையில் இதுவும் அசிட்டிக் பொசிஷன் தான், பட் இந்த பொசிஷன் தான் மோர் அசிட்டிக். ஸோ இப்போ நம்ம ட்ரையத்லமின் பயன்படுத்துகிறப்ப இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த ஈனலேட் அயான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனுடன் சேர்த்து ட்ரை எத்தில் அமோனியம் அயானும் உங்களுக்கு பை ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து மெத்தில் வைனைல் கீட்டோன் கூட வினைபுரிய போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மெத்தில் வைனைல் கீட்டோன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான், அதாவது இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி நகருது. இதைத் தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன் பொசிஷன் இருக்கக்கூடிய மெத்தில் வைனைல் கீட்டோனை வந்து தாக்குது. ஸோ இதன் காரணமாக இந்த பை எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. ஸோ அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ ட்ரையத்தில் அமோனியம் அயான் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கிடுது. எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து உள்ள வருது. இதை தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான் H பிளஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. ஸோ குறிப்பா இங்க இருந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் இருக்கக்கூடிய வினைக்கு பேரு மைக்கேல் அடிசன் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த வினை வந்து இன்னும் பேசிக் மீடியத்திலேயே தான் இருக்கு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து அசிட்டிக் பொசிஷன். சரிங்களா? இப்போ ட்ரையத்லமின் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? இங்கிருந்து ஒரு புரோட்டானை எடுத்து இங்க ஒரு ஈனலேட் அயானை வந்து உருவாக்குது. ஸோ இப்போ ஈனலேட் அயான் உருவாயிருச்சு. உருவான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்மீடியேட்ல ஒரு கார்பனைல் குரூப் வேற இருக்கு. அப்ப இது என்ன நடக்க போகுது? இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் காண்டன்சேஷன் வினைக்கு உட்பட போகுது. எப்படின்னு பாருங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க உள்ள வருது. இதை தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. ஸோ இதனுடன் முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியூஸ்டு 6 மெம்பர்டு ரிங் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கு. இப்போ இது வந்து ட்ரையத்தில் அமோனியம் அயான் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது
இங்கேருந்து ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இதனோட முடிவில் உங்களுக்கு வந்து ட்ரையத்லமின் வந்து கிடைக்கும். பட் ட்ரையத்லமின் வந்து இங்கே இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டானை எடுக்குது. ஸோ அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈனலைட் அயான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுடன் சேர்த்து ட்ரையத்தில் அமோனியம் அயான் வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ ஈனலைட் அயான் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே கார்பனை நோக்கி நகருது. இதைத் தொடர்ந்து இந்த பை எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இதைத் தொடர்ந்து ஹைட்ராக்சி குரூப் வந்து வெளித்தள்ளப்படுது. இந்த ஹைட்ராக்சி குரூப் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரையத்தில் அமோனியம் அயானில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு அது வாட்டரா வெளியே போயிடும். ஸோ இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்டெப்பு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் காண்டன்சேஷன் ரியாக்ஷன். ஒரு வினையில மைக்கேல் எடிசன் அதை தொடர்ந்து இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் காண்டன்சேஷன் வினை நடந்துச்சு அப்படின்னா அந்த வினையை நம்ம ராபின்சன் அனுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வரைக்கும் வாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை விடை 3 தான். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.